ஆபத்தில்லாத எதிரின்னா அது நீந்தான்னார் ஒருத்தர். அது என்னன்னு நீங்களும் கேட்டுத்தான் பாருங்களேன். ஒரு குடும்பத்துல 4 பேர் அண்ணன் தம்பி. முன்னாடி பிறந்த 3 பேரும் படிச்சு நல்ல உத்தியோகத்துக்கு போயிட்டானுங்க. இளையவனுக்கு சரியா படிப்பு ஏறல. ஆனா நல்ல உழைப்பாளி, புத்திசாலியும் கூட. எந்த வேலையா இருந்தாலும் கௌரவம் பார்க்காம செய்வான். 4 பேருக்கும் கல்யாணம் முடிஞ்சு தனித்தனி குடும்பமாகவும் ஆயிட்டாங்க. உத்தியோகத்தில் இருக்கிற 3 பேர்கிட்டையும் இந்த சின்னவன் எந்த உதவியும் எதிர்பார்க்கல. கடுமையா உழைச்சி பெரிய பணக்காரனாகவும் ஆயிட்டான். சமுதாயத்தில் அவனுக்கு நல்ல பேரு அந்தஸ்தும் கூட. இதை முன்னாடி பிறந்த 3 பேராலையும் தாங்கிக்க முடியல. நமக்கு பின்னாடி பிறந்தவன் பேரை சொல்லி நாம அறிமுகம் பண்ணிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சேன்னு வெக்கமா போயிடுச்சு. சின்னவனை பாராட்டி சிறப்பு செய்ய வேண்டிய 3 பேரும் பகையா மாறி இவனை படாத பாடுபடுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த வீட்டுக்காரன் முன்னேறி இருந்தா கூட இந்த அளவுக்கு அவங்களுக்கு ஆதங்கம் ஏற்பட்டிருக்காது. கூட பிறந்தவன் முன்னேற்றத்தை கொஞ்சமும் தாங்கிக்க முடியல. எப்படியாவது இவன் பேரை கெடுக்கணும், வசதியை குறைக்கணும்னு ஆளாளுக்கு இடைஞ்சல் பண்ண ஆரம்பிச்சாங்க. பொது இடத்துல இவனை தப்பு தப்பா பேசுறது, பொய்யா போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது, கோர்ட்டில் வழக்கு போடுறது, இவனுக்கு யாரு எதிரின்னு பார்த்து அவனுகளை தூண்டி விட்டு வம்பு வழக்கு சொல்றது, இதுவே அவங்களோட முழு நேர வேலையாயிடுச்சு. எவ்வளவோ இவனும் சிந்திச்சு பார்த்தான். ஆனா இதுக்கு என்ன காரணம்னு இவனுக்கு விளங்கவே இல்லை. ஏன்னா இவன் அவங்க எல்லாரும் நல்லா வாழணும்னு ஆசைப்படுறவன். அவங்களுக்கு இவன் எந்த இடைஞ்சலும் செஞ்சதும் இல்லை. இன்னும் எந்த உதவியும் அவங்ககிட்ட போய் இவன் கேட்டதும் இல்லை. ஒரு நாள் கோரக்கர் சித்தர் கோயிலுக்கு மன ஆறுதலுக்காக போனான். சாமி கும்பிட்டுட்டு மண்டபத்தில் வந்து உட்கார்ந்தப்போ இவன் பக்கத்தில் ஒரு துறவியும் உட்கார்ந்தார். இவனோட சோகமான முகத்தை பார்த்துட்டு உனக்கு என்னப்பா பிரச்சனைன்னு கேட்டார். எதையும் அவர்கிட்ட மறைக்காம எல்லாத்தையும் சொல்லி முடிச்சான். இதை கேட்டதும் அவர் கலகலன்னு சிரிக்க ஆரம்பிச்சிட்டார். கோழ பசங்க இதைத்தான் செய்வான், தள்ளு குப்பைய, உனக்கு நல்ல காலம் பிறந்துட்டுன்னார். இவனுக்கு ஒண்ணுமே புரியல. விவரமா சொல்லுங்க பெரியவரேன்னா. அதுக்கு அவர் சொன்னாரு, மனுஷனா பிறந்தவனுக்கு அடிப்படை தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆயிட்டுன்னா உறவு நட்புன்னு தேடுவான். அதோட ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு எதிரியும் தேவைப்படும். இது மனித சுபாவம். அந்த எதிரி யாருன்னு தேடும்போது திறமைசாலிங்க தனக்கு மேல இருக்கிற ஒருத்தனை எதிரியா எடுத்துக்கிட்டு முன்னேற ஆரம்பிச்சிடுவான். கோழப்பசங்க எப்பவும் கூட பிறந்தவனைத்தான் எதிரியா எடுத்துக்குவான். ஏன்னா அவன் தான் ஆபத்து இல்லாத எதிரின்னார். ஆபத்து இல்லாத எதிரின்னா என்னன்னு எனக்கு புரியல சாமின்னா. இத பாரு, அடுத்தவனை எதிரியா எடுத்துக்கிட்டு இடைஞ்சல் பண்ணனா அவன் உதைச்சு விட்டுடுவான். சமயத்துல அவனுங்க உயிருக்கே அது ஆபத்தா முடிஞ்சாலும் முடிஞ்சிடும். கூட பிறந்த ஒன்னை பத்தி அவனுங்களுக்கு நல்லா தெரியும். நீ உதைக்கவும் மாட்ட, கொல்லவும் மாட்டேன்னு. அதுதான் காரணம். அவனுங்களுக்கு எதிரியும் வேணும், அது ஆபத்து இல்லாத எதிரியாவும் இருக்கணும். அதுக்கு நீ தான் கிடைச்ச, உன்னை வச்சு விளையாடுறானுங்க. இந்த பாருப்பா, கோரக்கர் கோயிலுக்கு வந்துட்டு இல்லை, இன்னும் கொஞ்ச நாள்ல அவனுங்க இருக்கிற இடம் தெரியாம போயிடுவானுங்க. சமயத்துல நீ தான் போய் அவனுங்களை காப்பாத்துற மாதிரி இருக்கும். தெம்பா போ, ஒரு கொம்பனாலையும் உன்னை ஒன்றும் பண்ண முடியாதுன்னார்.